ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு பொங்கல், மிளகு பொங்கல், பால் பாயாசம், பருப்பு வடை, மெது வடை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு சமையல் இவ்வளோ தான். பொங்கல், பால் பாயாசம், மெது வடை, பருப்பு வடை, மிளகு பொங்கல், பொங்கல் சாம்பார், எல்லா வகை காய் சேர்த்து 5 வகை காய் சேர்த்து பொங்கல் சாம்பார், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. பொங்கல் வைக்கிறதுக்கு பால் எடுத்துருக்கேன், 1 டம்ளர் பால். தண்ணி 4 டம்ளர் விட்டுருக்கேன். 1 டம்ளர் பால், தண்ணி 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசி தான் எடுத்துருக்கேன். பால் எதில் எடுத்தனோ அதில் நல்லா கொச்ச பிறகு அரிசி சேர்த்து வெல்லம் சேர்த்து முந்திரி திராட்சை போட்டு தாளித்து கொட்டி எடுத்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மூடி வைங்க, பால் நல்லா பொங்கி வரும். பொங்கல் ரெடி பண்ணிவிட்டேன். வெல்லம் சேர்த்து முந்திரி திராட்சை ஏலக்காய் சேர்த்து கலந்து தாளித்து கொட்டியிருக்கேன். இறக்கும் போது 1 டீஸ்பூன் நெய் விடுங்க. இதை விட்டுருக்கேன் பாருங்கள், இந்த சூட்லேயே அது நல்லா உருகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பால் பாயசமும் ரெடி. சேமியா வறுத்து சேர்த்துருக்கேன். பால் 1 டம்ளர் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே தாளித்து நெய்யில் இங்கே பாருங்கள் சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். பொங்கல் தான், பச்சை பருப்பு, பச்சரிசி, இங்கே பாருங்கள், முந்திரி திராட்சை, மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிருக்கேன். இறக்க போகும்போது 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பச்சை பருப்பு, பச்சரிசி சேர்த்து தான் பொங்கல் வச்சுருக்கேன். ஜார்லேருந்து எடுத்துட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்து எல்லாமே கலந்து விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காயுது, அப்படியே நம்ம வடை போட்டுடலாம். இங்கே பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுது. கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயத்தூள், 1 வரமிளகாய் எல்லாமே சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு அரைச்சிருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு எல்லாமே சேர்த்து கலந்து விட்டு உப்பு சேர்த்து கலந்து விட்டு வடை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உளுந்து வடை போட்டுவிட்டேன். அப்படி திருப்பி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உளுந்து வடையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், உளுத்த மாவு வச்ச தட்டிலையே கடலை மாவும் கலந்து வச்சுருக்கேன். அப்படியே வடை போட்டுடலாம். அப்படியே திருப்பி விடுங்க. அப்படியே திருப்பி விட்டுடுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் போட்டு வடை போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் வடை. மேலே நல்லா மொறுமொறுலும், உள்ளே நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மெது வடை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மசாலா வடை ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு பொங்கல் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.